ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ரேரான கோர்ஸ்னு சொல்லலாம். பிஎஸ்சியில் இன்டீரியர் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக வந்துட்டு இருக்கு இந்த கோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கோர்ஸ் படிக்க நமக்கு அட்மிஷன் ப்ராசஸ்லாம் என்ன, எது மாதிரியான சிலபஸ் இருக்குது, என்ன எலிஜிபிலிட்டி, காலேஜ் டியூரேஷன்ஸ் எவ்வளோ, ஜாப் ப்ரொஃபைல்ஸில் எப்படி இருக்குது, ஸ்கோப்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிஎஸ்சியில் இன்டீரியர் டிசைன் அப்படிங்கிற கோர்ஸ் எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எதை பற்றி லேர்ன் பண்ணிக்கோ அந்த கோர்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளானிங் பண்ணுறோம் அண்ட் டிசைனிங் பண்ணுறோம். ஒரு இன்டீரியராக ஒரு கமர்ஷியலாக இப்போ ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு பர்சனல் பில்டிங், ஒரு வீடு கட்டுறோம், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறோம், ஒரு ஹவுஸ் எதாக இருந்தாலும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிசைன்ஸ், இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் நம்ம எது மாதிரி கொடுக்கணும், பிளானிங்ஸ் நம்ம எப்படி பண்ணணும், அதை நம்ம எப்படி கம்ஃபர்டபுளாக ஹேண்டில் பண்ணணும். அந்த பிளான் பண்ணதை ஒரு கிளைண்ட் இருக்காரு அப்படின்னா அவர் கேட்குற டிசைன்ஸ் எப்படி இருக்குது, அதை அந்த டிசைன்லேருந்து எப்படி அட்வான்ஸ் லெவலில் நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டில் வச்சு அந்த டிசைன்ஸை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணி கிளைண்ட் கிட்ட நம்ம ப்ரொசீட் பண்ணுறது தான் இந்த கோர்ஸோட முக்கியமான ரோல்னு சொல்லலாம். ஓகேங்களா, இன்டீரியர் டிசைன்ஸ் பற்றி படிக்கிறது, பிளான் அண்டு டிசைன்ஸ் பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லாங்க. அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th அண்ட் +2 முடிச்சிருக்கணும் ஒரு ரெகக்னைசேஷன் போர்டில். முக்கியமாக நீங்கள் ஒரு 50% எப்போ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் முக்கியமாக நீங்கள் 16 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது 17 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ், 6 செமஸ்டர் வைஸாக நீங்கள் படிப்பீங்க. ஓகே, உங்களோட காலேஜஸ் ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சுக்க தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணலாம். ஜாப் பொசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், நீங்கள் எது மாதிரி ஜாப் போவீங்க, பொசிஷன்ஸ் எதுவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டீரியர் டிசைனர், ஃபர்னிச்சர் டிசைனர், விஷுவல் மெர்சன்டைசர், எக்ஸிபிட்டேஷன்ஸ் டிசைனர், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்குது. அண்டு ரெக்ரூட்டர்ஸும் நிறைய டாப் ரெக்ரூட்டர்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல கல்லூரியில் படித்து இந்த கோர்சஸ் முடிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும், சேலரி ரேஞ்சும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு நல்ல கல்லூரியில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த கோர்ஸ் மூலியமாக நமக்கு எது மாதிரி ஜாப் ப்ரொஃபைல்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டவுன் பிளானர், அதே மாதிரி லேண்ட்ஸ்கேப் டெவலப்பர், 3D ஆர்டிஸ்ட், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல கல்லூரியில் படித்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகுங்க, ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய கோர்சஸாக இருக்குது இந்த கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் வேல்யூ ரொம்பவே ஹை ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஒரு நல்ல கல்லூரியில் அட்மிஷன்ஸ் வேணால் தாராளமாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட், தாராளமாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.